கொடுத்துட்டு வரமா? 300 ரூபாய் நாங்க பார்த்தா அத்தைக்கு பாவம் சொத்து கொடுக்குறேன். ஒரு 1000 ரூபாய் சும்மா கொடுங்க, பாவம்ல. சரி, அத்தைக்கு ஒரு போன் போட்டு கொடுங்க. ஏன்னா நீ ஞாபகம் இல்லாத வீட்டுக்கு திருப்பி எடுத்துன்னு வந்துடுவேன். நான் அத்தாக்கு உங்க பிள்ளைகிட்ட 1000 ரூபாய் கொடுத்தான்னு போறேன் சொல்றேன். போன் போட்டு கொடுங்க. ஹலோ அத்தை, நான் உங்க பிள்ளைகிட்ட 1000 ரூபாய் கொடுத்தாலும் போறாத்தே. அந்த 1000 ரூபாய் வச்சுக்கின்னு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டு நல்லா சாப்பிட்டு இருங்க. சல்லுலாம் போயிடாதீங்க. விருந்தாளி வந்தாங்கன்னா 150 குத்து காலி போயிடாதீங்க. என்ன மறக்காம வீட்டு பில்லு, கரண்ட் பில்லு, கொயா பில்லாம் கட்டிட்டு அந்த 1000 ரூபாய் வச்சு சாப்பிடுங்க அத்தை. நான் வச்சிடுறேன். ஏமா வீட்டு பில்லு, கொயா பில்லு, கரண்ட் பில்லு, இது 3 சேர்த்தா எவ்வளோமா வருது உங்களுக்கு? அதுவாங்க 999 ரூபாய் வந்துக்குதுங்க. அப்போ 1 ரூபா தானே மிச்சம் உங்களுக்கு? 1 ரூபாய், அந்த 1 ரூபாய் வச்சுக்கிட்டு உலகத்தையே வாங்கலாம் தெரியுமா? நீ எவ்வளோ புத்திசாலி இப்போதான் எனக்கு தெரியுது. கஞ்ச பைய எல்லாருமே கை இருந்தோம் ஊனம்.